வணக்கம். சமீபத்தில் ஏப்ரல் 11 அன்று நடைபெற்ற இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகளில் 2 பெரிய வெற்றிகளை பெற்றதைத் தொடர்ந்து அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தற்போது ஹார்முஸ் நீரிணை மீது திங்கட்கிழமை காலை 10 மணிக்கு கிழக்கு நேரப்படி கடற்படை முற்றுகை ஒன்றை தொடங்கியுள்ளார். இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் குறித்த முன்னைய காணொளிகளை பார்த்தவர்களுக்காக 21 மணி நேரம் நீடித்த இந்த பேச்சுவார்த்தைகளில் அமெரிக்கா பெற்ற 2 பெரிய வெற்றிகளை இங்கு பார்க்கலாம். முதலாவது பெரிய வெற்றி என்னவென்றால், அதிபர் ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக தொடங்கிய 40 நாள் போரிலிருந்து தன் மானத்தை காப்பாற்றிக் கொள்ளும் வகையில் வெளியேறிவிட்டார். அந்த போரில் அவர் ஈரானியர்களுக்கு சில அர்த்தமற்ற இறுதி எச்சரிக்கைகளை விடுத்திருந்தார். இப்போது அவர் அவற்றை நிறைவேற்ற தேவையில்லை. எனவே அந்த பகுதி முடிந்துவிட்டது. 40 நாள் போரில் ஈரானுக்கு அவர் விடுத்த இறுதி எச்சரிக்கைகளை அமெரிக்கா நிறைவேற்ற தேவையில்லை என்பது அவர்களுக்கு ஒரு பெரிய நிம்மதியையும் வெற்றியையும் கொடுத்திருக்கின்றது. இரண்டாவது சாதகமான விஷயம் என்னவென்றால், பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருந்த ஏப்ரல் 11ஆம் தேதி அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையம் ஒரு அதிகாரப்பூர்வ அறிக்கையை வெளியிட்டது. அதில் 2 அமெரிக்க அழிப்பான் கப்பல்கள் டிஸ்ட்ரோயர்கள் ஹோர்முஸ் நீர்வழி பாதை வழியாக சென்று ஈரானியர்களால் அங்கு பதிக்கப்பட்டிருந்த அல்லது புதைக்கப்பட்டிருந்த கன்னிவெடிகளை அகற்றியதாக கூறப்பட்டது. இந்த கன்னிவெடிகளை அகற்றப்பட்டதாக கூறப்பட்ட பிறகு இப்போது அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் ஹோர்முஸ் நீர்வழி பாதையை ஒரு கடற்படை முற்றுகைக்குள் கொண்டு வந்திருக்கின்றார். அந்த முற்றுகை எப்படி இருக்கும்? அவர் தனது சமூக வலைத்தள பதிவில் சில விவரங்களை கூறியுள்ளார். அந்த முற்றுகை எந்த கப்பலும் உள்ளே செல்லவோ அல்லது வெளியே செல்லவோ அனுமதிக்காது. மேலும் அவரை பொறுத்தவரை மற்ற நாடுகளும் இதில் ஈடுபடுத்தப்படும். ட்ரம்பின் கடற்படை முற்றுகையில் சேர இதுவரை எந்த நாடுகளும் சம்மதிக்கவில்லை. ஐரோப்பாவும் அதில் தாங்கள் இணைந்து கொள்ளப் போவதில்லை என்று தெரிவித்திருக்கின்றன. மேலும் ஈரானுக்கு பயண வரியை செலுத்திய பிறகு ஹார்முஸ் நீர்வழி பாதையை விட்டு வெளியேறும் அனைத்து நாட்டு கப்பல்களும் ஆழ்கடலில் இடைமறிக்கப்படும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதாவது ஈரானுக்கு வரியை செலுத்தினால் $2 மில்லியன் செலுத்தும் கப்பல்கள் அமெரிக்காவால் தடுத்து நிறுத்தப்படும். இப்போது சிந்திக்கப்பட வேண்டிய கேள்வி என்னவென்று சொன்னால், அதிபர் ட்ரம்ப் ஏன் அமைதியை விரும்பவில்லை? அதாவது இந்த பிராந்தியத்தில் பேச்சுவார்த்தைகள் மூலம் நிரந்தர அமைதியை எப்படி ஏற்படுத்த முடியும் என்பதை பார்ப்பதற்காக ஈரான் முழு மனதுடன் தயாராக வந்திருந்த நிலையில் இந்த இஸ்லாமாபாத் பேச்சுவார்த்தைகள் அனைத்தும் அமைதியை நாடுவதை பற்றியதாகவே இருந்தன. இதை ட்ரம்ப் விரும்பவில்லை. அதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது கடினமல்ல. ஒன்று, அதிபர் ட்ரம்ப் நெத்தனியாகுவை ஆதரிக்க விரும்புகிறார், அல்லது நெத்தனியாகு அதிபர் ட்ரம்பை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார். யதார்த்தம் என்னவென்றால், நெத்தனியாகு தனது போர்களை முடிவுக்கு கொண்டு வர மாட்டார். உதாரணமாக, அவர் தனது போர்களை முடிவுக்கு கொண்டு வந்தால் அவர் மீதான ஊழல் வழக்குகளின் எண்ணிக்கையை கருத்தில் கொண்டு அவர் சிறைக்கு செல்வார் என்பதால் தற்போது லெபனானில் இந்த போர் நடவடிக்கை நடந்து கொண்டுதான் இருக்கும். மேலும் அதிபர் ட்ரம்ப் நெத்தனியாவை ஆதரிப்பதற்கு காரணம், அமெரிக்காவில் உள்ள இஸ்ரேல் ஆதரவு குழுக்கள் அவரை ஆதரிக்கும் என்று அவர் எதிர்பார்ப்பதாகவும் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் அவர் இப்போது உத்தரவிட்டுள்ள இந்த கடற்படை முற்றுகை இலக்கு ஈரானை இலக்கு வைத்துத்தான் முற்றுகை விடப்பட்டிருக்கின்றது. இப்போது ஈரானின் பொருளாதாரத்தை எப்படி அழிக்கலாம் என்பதை ட்ரம்ப் உறுதி செய்ய விரும்புகிறார். ஈரான் பல தசாப்தங்களாக தடைகளுக்கு உள்ளாகியுள்ளது. அதன் பொருளாதாரம் முக்கியமாக எண்ணெய் ஏற்றுமதியை சார்ந்துள்ளது. அதைத்தான் ட்ரம்ப் துண்டிக்க விரும்புகிறார். உண்மையில் சமீபத்திய ஊடகங்களில் பேசிய போது ஹோர்முஸ் பகுதியை எதற்காக பயன்படுத்த வேண்டும் என்று கூட அவர் கூறினார். எந்த நாடும் அதை எண்ணெய் மற்றும் எரிவாயு பயன்படுத்த தேவையில்லை. ஏனென்றால் ரஷ்யா மற்றும் சவுதி அரேபியா ஆகிய நாடுகளிடம் உள்ள மொத்த எண்ணெய்களை விட அதிக எண்ணெயை அமெரிக்கா கொண்டுள்ளது என்று அவர் கூறியிருந்தார்.
அது ஒரு புறம் இருக்க, கடற்படை முற்றுகை இல்லை என்று நாம் பேசும்போது நான் குறிப்பிட விரும்புவது 3 முக்கியமான அம்சங்கள் உள்ளன. ஒன்று சட்ட அம்சம், மற்றொன்று இராணுவ அம்சம், மூன்றாவது இந்த முற்றுகையை வெற்றிகரமாக அமைக்க அமெரிக்க இராணுவத்துக்கு என்ன வகையான திறன்கள் தேவைப்படும் என்பதாகும். இங்கு சட்டப்பகுதியை பார்ப்போம். இன்டர்நேஷனல் லோ. இப்போதுள்ள வாதம் என்னவென்றால், ஹார்முஸ் நீரிணை பகுதியில் உண்மையில் இந்த முழு வளைகுடா பகுதியையும், அதாவது ஹார்முஸ் வளைகுடா மற்றும் ஓமான் வளைகுடா, இவை சர்வதேச நீர்நிலைகள் மற்றும் அவை ஐநாவின் கடல் சட்ட மாநாட்டின் கீழ் உள்ளன. ஈரான் இந்த ஒப்பந்தத்தில் கைவிடவில்லை என்பதும் அமெரிக்கா அதை அங்கீகரிக்கவில்லை என்பதும் வேறு விடயம். ஆனால் இது சர்வதேச கடற்பகுதி என்று வைத்துக்கொண்டால், ஐநாவின் கடல் சட்டங்கள் தொடர்பான ஒப்பந்தத்தை பார்த்தால் எந்த ஒரு நாட்டிற்கும் அந்த பிராந்திய நீர்ப்பரப்பில் 12 கடல் மைல்கள் தான் இறையாண்மைக்கு சமன், அதாவது இறையாண்மைக்கு சொந்தமானது என்று இந்த ஐநா தெளிவாக கூறுகிறது. மேலும் ஹார்முஸ் நீரிணை மிக குறுகிய பகுதி, வெறும் 21 கடல் மைல்கள் அகலம் மட்டுமே கொண்டது. எனவே ஈரான் மற்றும் ஓமானின் பிராந்திய நீர்ப்பரப்புகளை இணைக்கும் போது இறையாண்மைக்குரிய 12 கடல் மைல்கள் என்பது 24 கடல் மைல்களாக மாறுகின்றது. ஆனால் ஹோர்முஸ் நீரிணை வெறும் 21 கடல் மைல்கள் தான். எனவே இது சர்வதேச கடல் பகுதி அல்ல, உள்நாட்டு கடல் பகுதி என்றுதான் ஈரான் முன்வைக்கும் வாதம் இப்போது உண்மையாகத்தான் தெரிகிறது. இது ஈரான் புதிதாக முன்வைக்கும் வாதமும் அல்ல. இந்த வாதம் 1974ஆம் ஆண்டு ஜூலை மாதத்திலேயே கொண்டு வரப்பட்டது. அந்த ஆண்டு ஈரானும் ஓமானும் கடல் எல்லையை முறையாக வரையறுக்க ஒரு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டன. ஆக முழு நீர்வழியும் பாதுகாப்பிற்காக அவர்கள் எவ்வாறு கூட்டாக இணைந்து செயற்பட முடியும், கூட்டு பொறுப்பு, கூட்டு ரோந்து பணிகள் ஆகியவற்றை மேற்கொள்ள முடியும் என்பதை பார்ப்பதே அதன் முழு நோக்கமாக இருந்தது. அவர்கள் கையெழுத்திட்ட இந்த ஒப்பந்தம் 1975ஆம் ஆண்டு மே மாதம் அங்கீகரிக்கப்பட்டது. பின்னர் 1979ஆம் ஆண்டு 79ஆம் ஆண்டில் ஈரானில் புரட்சி நிகழ்ந்தது. அது எங்களுக்கு தெரிந்த விடயம். இந்த ஒப்பந்தம் 2015இல் ஈரானால் மீண்டும் புதுப்பிக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. 2015இல் ஈரானும் ஓமானும் இந்த ஒப்பந்தத்தை எடுத்து அதை மேலும் செழுமைப்படுத்தி கடல் எல்லைகளை புதுப்பித்தன. எனவே இங்கு குறிப்பிடப்பட வேண்டிய விடயம் என்னவென்றால், இது ஒரு புதிய வாதம் அல்ல. மேலும் இன்று ஈரானியர்கள் ஹோர்முஸ் நிர்வாகத்தை ஈரானும் ஓமானும் கவனித்து கொள்ளும் என்றும் கூறுகிறார்கள். இங்கு சேர்க்கப்படும் ஒரு விடயம் என்னவென்றால், இப்போது ஹார்முஸ் வழியாக செல்லும் கப்பல்களிடமிருந்து பணத்தை வரவிடுவதை ஈரான் விரும்புகின்றது. மேலும் ஜூலை 2025இல் நடந்த 12 நாள் போரில் ஈரான் ஹார்முஸை மூடவில்லை என்பதையும் நாங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். இப்போது அமெரிக்க கடற்படை முற்றுகையை மேற்கொண்டிருக்கின்றது. கடற்படை முற்றுகை என்பது ஒரு போர் நடவடிக்கை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும். இது நடந்தால் ஈரான் ஹூதீஸின் உதவியுடன் செங்கடலை மூடிவிடும் என்பதும் உறுதியாகின்றது. அதாவது செங்கடல் மூடப்பட்டால் சவுதி அரேபியாவின் எண்ணெய் ஏற்றுமதி முற்றாக முடங்கிவிடும். மேலும் உலக வர்த்தகத்தில் சுமார் 12 தொடக்கம் 14% வர்த்தகம் அதன் வழியாகத்தான் செல்கின்றது. சமீபத்தில் ஜேபி மோர்கன் வெளியிட்ட தகவல்களின் அறிக்கையின் அடிப்படையில் இந்த முற்றுகை ஏப்ரல் இறுதி வரை தொடர்ந்தால் அது உலகளாவிய எரிசக்தி, உணவு, பொருளாதாரம், நிதி என அனைத்திலும் மிகப்பெரிய எதிர்மறையான தாக்கத்தை ஏற்படுத்தும் என்றும் அனைத்தும் மிகப்பெரிய அளவில் எதிர்மறையாக பாதிக்கப்படும் என்றும் கூறியுள்ளது. ஆக இந்த நீர்வழி பாதை ஈரானின் சர்வதேச நீர்வழியா அல்லது உள்நாட்டு நீர்வழியா என்பது குறித்த சட்டபூர்வமான பகுதியை பற்றியது இது. இப்போது இராணுவ அம்சத்தை பற்றி பேசுவோம். அது மிகவும் சுவாரஸ்யமானது. ஏனென்றால் ஈரானியர்கள் பல தசாப்தங்களாக இந்த இராணுவ பலப்படுத்தல்களில் பணியாற்றி வருகின்றனர். ஏனெனில் எப்போதாவது ஒரு போர் நடக்கும் என்று அவர்கள் எதிர்பார்த்திருந்தனர்.
மேலும் அவர்கள் அதற்கு முழுமையாக தயாராகவும் இருந்திருக்கிறார்கள். இந்த முழு நீர்வாழி பாதையிலும் அவர்கள் மிக அதிக இராணுவ பலத்தை வடிவமைத்துள்ளனர். இதை அமெரிக்காவின் அணுகல் தடுப்பு பகுதி மறுப்பு உத்தியுடன் ஒப்பிடலாம். இதை நான் முன்னரும் கூறியிருந்தேன். இதன் பொருள் என்னவென்றால், முதலில் நீங்கள் எதிரிக்கு ஒரு இடத்திற்கான அணுகலை மறுக்கிறீர்கள், அதாவது அவர்களின் நுழைவை மறுக்கிறீர்கள். ஆனால் எதிரி அந்த இடத்திற்குள் நுழைய முடிந்தால் அவன் அங்கு அதிக தந்திரமாக செயற்படுவதை நீங்கள் தடுக்க வேண்டும். குறிப்பாக ஹோமோஸை பொறுத்தவரையில் ஒரு போர்க்கப்பல் ஹோமோஸுக்குள் நுழைய முடிந்தால் அது அங்கிருந்து வெளியேற அனுமதிக்கப்படக்கூடாது என்பதே இதன் பொருள். ஆனால் ஈரானியர்கள் பின்பற்றுவது சீனர்களின் எதிர் தலையீட்டு உத்தி என்று அழைக்கப்படும் உத்தியாகும். இது அமெரிக்காவின் அணுகல் தடுப்பு பகுதி மறுப்பு உத்தியை போன்றது. ஆனால் ஒரு பெரிய வித்தியாசம் என்னவென்றால், அந்த மக்கள் விடுதலை இராணுவம் PLA தனது எதிர்த்தலையீட்டு உத்தியில் இணைய மற்றும் மின்னணு போர் உத்திகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்துள்ளது. மேலும் இவை அனைத்தையும் அது ஈரானுக்கும் பகிர்ந்து கொண்டிருக்கின்றது. பார்வையாளர்களுக்கு இதை தெளிவாக சொல்ல வேண்டுமென்றால், இணைய மற்றும் மின்னணு போர் முறையில், அதாவது எலக்ட்ரோமேக்னட்டிக் மற்றும் சைபர் போரின் மெய்நிகர் களங்களை பொறுத்தவரை ரஷ்யா மற்றும் சீனா ஆகிய இந்த இரு பெரும் சக்திகளும் அதிநவீன நிலையில் உள்ளன. அவை மிகவும் சிறந்தவை. மேலும் பல ஆண்டுகளாக ஈரானுக்கு அவை அனைத்து வழிகளிலும் உதவியும் செய்துள்ளன. இந்த திறன்களை கொண்டு ஈரான் என்ன செய்ய முடியும் என்பதற்கு ஒரு உதாரணம். இவற்றை கொண்டு உதாரணமாக அது இணைய மற்றும் மின்னணு போரை ஒருங்கிணைக்க முடியும். பின்னர் ஈரான் தன்னிடம் உள்ள சைபர் திறன்களை கொண்டு அமெரிக்க கப்பல்களுக்கு போலியான GPS சிக்னல்களை ஒளிபரப்ப முடியும். இதன் மூலம் அந்த கப்பல்கள் தங்களுக்கு ஆபத்தான ஒரு இடத்துக்கு வந்து சேரும். மேலும் இந்த ஆண்டின் தொடக்கத்தில் அனைத்து மின்னணு போர் மற்றும் சைபர் திறன்களையும் ஒருங்கிணைப்பதற்காக ஈரானியர்கள் என்ன செய்திருக்கிறார்கள் என்றால், ஹார்மூஸ் உட்பட அவர்களின் அனைத்து மாகாணங்களிலும் இதுபோன்ற சைபர் மின்னணு கட்டளை மையங்களை அமைத்துள்ளனர். எனவே அவர்கள் தங்கள் ஒவ்வொரு மாகாணத்தையும் ஒருங்கிணைக்கிறார்கள். இது மெய்நிகர் களத்திறனை பற்றியது. இப்போது ஈரானியர்கள் இந்த பகுதியில் புகுத்தியுள்ள இயக்கவியல் திறனை பற்றி பார்ப்போம். மேலும் இந்த திறன்களின் பட்டியலில் முதலிடத்தில் இருப்பது நீர்மூழ்கி கப்பல்கள் ஆகும். இவை GA-380 நீர்மூழ்கி கப்பல்கள் என்று அழைக்கப்படுகின்றன. இந்த நீர்மூழ்கி கப்பல்களை கண்டறிவது மிகவும் கடினம். இவற்றை ஈரானியர்கள் வடகொரியாவிலிருந்து பெற்றுள்ளனர். அவர்களிடம் இது போன்ற சுமார் 24 நீர்மூழ்கி கப்பல்கள் இருப்பதாக கூறப்படுகின்றது. ஆனால் இன்னும் அதிகமாகவும் இருக்கலாம். மேலும் பாரசீக வளைகுடாவில் ஆழமற்ற நீரில் செயற்படுவதற்கு இந்த நீர்மூழ்கி கப்பல்கள் மிகவும் பொருத்தமானவை என்பதால் ஒருவேளை அவர்கள் வடகொரியாவிடமிருந்து தொழில்நுட்ப பரிமாற்றத்தையும் பெற்றிருக்கலாம். அவ்வாறு தொழில்நுட்ப பரிமாற்றத்தை பெற்றால் அவர்கள் தாங்கள் சொந்தமாகவே தயாரிக்கவும் முடியும். இந்த நீர்மூழ்கி கப்பல்களை கொண்டு ஈரானிய கடற்படையால் டோபிடோக் போன்ற ஏவுகணைகளை செலுத்த முடியும். அதனால் கன்னிவெடிகளையும் புதைக்க முடியும். மேலும் அவர்களிடம் ஆயிரக்கணக்கான கன்னிவெடிகள் உள்ளன. அமெரிக்காவின் கருத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 6000 கன்னிவெடிகள் உள்ளதாக கூறப்படுகின்றது. இந்த கன்னிவெடிகளில் 2 வகையான கன்னிவெடிகள் உள்ளன. காந்த கன்னிவெடிகள், மேக்னெட் சீமைன்ஸ், அண்ட் ஒலி கன்னிவெடிகள், அதாவது சவுண்ட் சீமைன்ஸ் போன்றவை சாதாரண கன்னிவெடிகள். பின்னர் ஸ்மார்ட் கன்னிவெடிகள் அல்லது அறிவார்ந்த கன்னிவெடிகள் என்பனவும் உள்ளன. அதாவது ஸ்மார்ட் கன்னிவெடிகள் தான் ஒரு இராணுவ கப்பலுக்கும் ஒரு வர்த்தக கப்பலுக்கும் இடையிலான வேறுபாட்டை கண்டுபிடிக்கக்கூடிய கன்னிவெடிகள். எனவே அவை வர்த்தக கப்பலை தகர்க்காது, ஆனால் இராணுவ கப்பல்களை தகர்த்துவிடும். மேலும் அவற்றால் குரூஸ் ஏவுகணைகளையும் செலுத்த முடியும்.
எனவே ஈரானிய கடற்படைக்கு கடலுக்கு அடியில் குரூஸ் ஏவுகணைகளை செலுத்தும் திறன் உள்ளது. அவை பின்னர் சீனாவின் பெஹ்ரி செயற்கைக்கோள் கூட்டமைப்பின் உதவியுடன் வெளியே வந்து அதன் இலக்கை நோக்கி செல்லும். மேலும் இந்த பாதை நெடுகிலும் அவர்கள் ரெடார்கள், சென்சர்கள் போன்றவற்றையும் பொருத்தி உள்ளனர். நான் கூறிய இந்த திறன்கள் அனைத்தும் IRGC-யின் கட்டளை தலைமையகம் எனப்படும் மையப்படுத்தப்பட்ட அமைப்பின் மூலம் கட்டுப்படுத்தப்படுகின்றன. இந்த விஷயத்தில் அது ஒருவேளை பண்டாரஸுக்கு அருகில் இருக்கலாம். இவை அனைத்துக்குமான இருப்புத்திறனை அவர்களிடம் இருக்கும் இடமாகவும் பண்டாரஸ் இருக்கலாம். மேலும் பண்டாரஸ் ஹோமோஸ் நீரிணைக்கு மிக அருகில் இருப்பதால் திறன்களின் சுழற்சி வேகம் மிக வேகமாக செயற்படலாம். எனவே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஹோமோஸ் நீரிணை செயற்பாட்டு சூழல் எப்படி இருக்கும் என்று இப்போது நாம் சிந்திக்கலாம். அமெரிக்கர்கள் அதை தாக்குவதற்கோ அல்லது சரியாக மதிப்பிடுவதற்கோ மிகவும் சிரமப்படுவார்கள். எனவே இது போன்ற திறன்கள் அங்கே உள்ளன. இப்போது நான் மூன்றாவது கருத்துக்கு வருகிறேன். அதாவது ட்ரம்ப் விரும்பும் இந்த முற்றுகைக்கு அமெரிக்க இராணுவத்திற்கு என்ன வகையான திறன்கள் தேவைப்படும்? ஹோமோஸ் நீரிணையில் பணியாற்றிய ஒரு மூத்த அமெரிக்க அட்மிரல் இந்த திறன்களை வெளிப்படுத்தியதை நாங்கள் சமீபத்தில் பார்த்திருந்தோம். குறைந்தபட்சம் 2 விமானந்தாங்கி கப்பல்களும் 12 போர்க்கப்பல்கள் அல்லது அழிப்பு கப்பல்கள் டிஸ்ட்ரோயர்கள் தேவைப்படும் என்றும், மேலும் ஐக்கிய அரபு அமீரகம் மற்றும் சவுதி அரேபியாவின் போர்க்கப்பல்களையும் இந்த நடவடிக்கைகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியிருந்தார். இது ஒரு கூட்டு நடவடிக்கையாக இருக்கும் என்பதை இது உணர்த்துகின்றது. கூட்டு நடவடிக்கைகளுக்கு எப்போதும் அதிக பயிற்சி தேவைப்படும். என்ன மாதிரியான பயிற்சி அளிக்கப்பட்டது என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. எனவே இதுதான் அவர் கூறிய குறைந்தபட்ச திறன். ஆனால் இந்த முற்றுகை குறித்து அவர்கள் மிகவும் கவலை கொண்டிருந்தனர். அதற்கான காரணத்தை கண்டுபிடிப்பது கடினமல்ல. ஏனென்றால் இந்த 40 நாள் போரில் அமெரிக்கர்களின் ஆப்ரஹாம் லிங்கன் மற்றும் ஜெரால்ட் ஃபோர்ட் என்ற 2 விமானந்தாங்கி கப்பல்களை போர்க்களத்துக்கு வெளியில் கொண்டு வந்ததை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். அவை இரண்டுமே ஈரானிய ஏவுகணைகளால் தாக்கப்பட்டன. பின்னர் அவை போர்க்களத்தை விட்டு வெளியேறிவிட்டன. மேலும் ஈரானியர்களின் ட்ரோன்கள் பல்வேறு வகையான ஏவுகணைகள் இருப்பதையும், அனைத்தும் நிலத்துக்கடியில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளதையும், உள்நாட்டு உற்பத்தி திறனையும் அவர்கள் கொண்டிருப்பதையும் நாங்கள் காணலாம். அவர்களால் மிகுந்த துல்லியத்துடனும் நேர்த்தியாகவும் தாக்க முடியும் என்பதையும் கடந்த 40 நாள் போரில் கண்டுகொண்டோம். இதனால்தான் பஹ்ரைனை தலைமையமாக கொண்ட அமெரிக்காவின் மத்திய கட்டளை மையத்தின் 5வது கடற்படை இந்த நடவடிக்கை தொடங்கிய போது போர்க்களத்தை விட்டு வெளியேறியது. மேலும் அவை அரேபிய கடலிலேயோ அல்லது இந்திய பெருங்கடல் பகுதியிலேயோ இருப்பதாகத்தான் அறிக்கைகள் கிடைக்கின்றன. எனவே நான் சொல்ல விரும்பும் விடயம் என்னவென்றால், இவை அனைத்தும் ஈரானிய ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மற்றும் அவர்களின் ஏவுகணைகளுக்கு ஒரு இலகுவான இலக்காக அமைகின்றன. இப்போது ஒரு சூழ்நிலையை கற்பனை செய்து பாருங்கள். அமெரிக்கர்களின் 2 அல்லது 3 போர்க்கப்பல்கள், அதாவது அழிப்பான்கள், டிஸ்ட்ரோயர்கள், இங்கு நாங்கள் விமானந்தாங்கி கப்பல்களை பற்றி பேசவில்லை, இந்த முற்றுகையில் அழிக்கப்பட்டால் இது அமெரிக்கர்களின் போர்க்கப்பல்களை அழிப்பது பற்றிய பேச்சல்ல. இது அமெரிக்காவின் கௌரவத்தை அழிப்பது பற்றியது. இந்த விஷயங்கள் தேசிய கௌரவம் சம்பந்தப்பட்டவை. இதனால்தான் அந்த அமெரிக்க அட்மிரல் மிகவும் கவலைப்பட்டார். இப்போது நான் எனது கடைசி விடயத்துக்கு வருகிறேன். அதாவது ட்ரம்ப் செய்ய விரும்பும் இந்த தடையின் முக்கிய நோக்கம் அடிப்படையில் ஈரான் தான் என்று கூறியிருந்தோம். ஏனென்றால் அவர் ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியை அழிக்க விரும்புகிறார். ஈரானின் எண்ணெய் ஏற்றுமதியில் 90% சீனாவுக்கு போகின்றன. அப்படி என்றால் இதன் அர்த்தம் என்ன? அதன் பொருள் என்னவென்று சொன்னால், மே 14 திட்டமிடப்பட்டுள்ள அதிபர் ட்ரம்பின் சீன பயணம் முற்றுகை தொடர்ந்தால் மற்றும் ஈரான் தனது எண்ணெய் ஏற்றுமதி செய்வதை முடியாது போனால் நல்லபடியாக அமையாது. மேலும் அவர் அங்கு சென்றால் சீனர்களிடம் அதிக செல்வாக்கு இருக்கிறது என்பதை அதிபர் ட்ரம்ப் நன்கு அறிவார். உதாரணமாக, சீனர்கள் அதிக வகை கனிம மூலகங்களை கொண்டிருக்கிறார்கள்.
அமெரிக்கா விரும்பும் நிரந்தர காந்தங்கள் இரண்டும் அவர்களிடம் இருக்கின்றன. மேலும் டங்ஸ்டன் எனப்படும் கனிம வளமும் சீனர்களிடம் உள்ளது. உலகில் 80% உற்பத்தியை சீனா தான் கட்டுப்படுத்துகிறது. மேலும் மேம்பட்ட வெடிமருந்துகளுக்கு இந்த டங்ஸ்டன் என்ற முக்கிய கனிம பொருள் தேவையானதாகும். எனவே நான் சொல்ல வரும் விடயம் என்னவென்று சொன்னால், அதிபர் ட்ரம்ப் இந்த இறுதி எச்சரிக்கையை விடுவதற்கு முன்னர் ஆலோசகர்கள் அவருக்கு ஏதேனும் ஆலோசனைகள் வழங்கினார்களா இல்லையா என்பது எங்களுக்கு உறுதியாக தெரியவில்லை. உண்மையில் ஹார்மோஸ் தீவு மீதான கடற்படை முற்றுகை என்பது உலக பொருளாதாரம், உலக எரிசக்தி மற்றும் அமெரிக்காவின் கௌரவத்துக்கு கூட மிகவும் கடுமையான விளைவுகளை ஏற்படுத்தும் என்பதே உண்மை. நன்றி.